பிரைஸ் லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களுக்காக யோசித்து, ஐயோ எனக்கு வயசாச்சே, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, நான் இத்தனை நாள் ட்ரை பண்ணிட்டேனே, இது அவ்வளோதான் போல், இதுதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஐயோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சே, இன்னும் திருமணம் ஆகலையேன்ட்டு அநேகர் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் எனக்கு கர்ப்பம் தரிக்கலையே, என் கர்ப்பம் செத்து போன நிலைமையில் இருக்கிறதே அப்படின்னு ஒரு வேளை யோசிச்சுக்கலாம். அநேகர் ஒரு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணி பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு இதை சொல்லிடுவாங்களோ, அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருமோ, இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களேன்ட்டு அநேகர் பயந்து கொண்டு இந்த வீடியோ பார்க்கலாம். கர்த்தர் பேசுகிறாருங்க. யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம் விபதமாக சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை விசுவாசிக்கும் பொழுது ஒருவேளை செத்த காரியமாக இருக்கும், இது நடக்காது, இது முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ்ன்னு அநேகர் பார்த்து சொல்லியிருக்கலாம். அதை அப்படியே ரீஸ்டார்ட் பண்ண போகிறாரு, திருப்பி அதை புதுப்பிக்க போகிறாரு. யார் கண்கள்லாம் உன்னை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஐயோ இவர் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லும்படியாய் மாற்ற போகிறார். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.